ஹார்ட்டு பிரச்சனை, ஹார்ட் அட்டாக், இதய பிரச்சனை, இதய அடைப்பு எதனால் வருது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் வந்துட்டு சுவாசம் தாங்க. நம்ம காற்று எப்படி சுவாசிக்கிறோமோ அதில் தான் ஹார்ட்டு பிரச்சனை வருது. இப்போ வீட்டில் தூங்க சொல்ல நம்ம என்ன பண்ணுறோம், விண்டோ ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறோம், டோர் க்ளோஸ் பண்ணிடுறோம், எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குறோம். அப்போ என்ன ஆகுது, காற்று உள்ளே வரதில்லை. அதுக்கு என்ன வழி பண்ணோம்னா மெயின் வெளிக்கிற காற்று உள்ளே வரணும், உள்ளக்கிற காற்று வெளிக்கு வரணும். இப்போ இந்த ஒரு ரூமில் 10x10 ரூமில் நம்ம தூங்குறோன்னா அந்த காற்று எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கோ அது வரைக்கும் நம்ம சுவாசிக்க முடியும். திரும்ப இல்லாத டைமில் கார்பன் ஆக்சைடு சுவாசிக்க சொல்ல நம்ம பிரச்சனை ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், அதுக்குன்னா ஒரு ஃபேன் ஃபிட் பண்ணணும். வெளிக்கிற காற்று உள்ளே எடுக்கணும், உள்ளக்கிற காற்று வெளியே எடுக்கணும். இப்படி நைட்டெல்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு டவர் நல்ல ஃபுல்லாக பாடி நல்லா சூப்பராக கம்ப்ளீட்டாக ஹார்ட் நிம்மதியாக பார்த்துக்கும். சரிங்களா. ரெண்டாவது பார்த்தோம்னா ஹார்ட்டு அதிகமாக நம்ம என்ன நினைக்கிறோம், மனசு அது பண்ணணும், இது பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு மனசு பண்ண சொல்ல அந்த ஒரு ஃபீலிங்கு. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு வீட்டு வாங்கணும், இல்லை சைட்டு வாங்கணும், ஏதோ ஒன்று நினைக்கிறீங்கன்னு சொல்ல அது ஆவல்னா அந்த ஃபீலிங் பண்ணுறீங்களா, அந்த ஃபீலிங் கூட ஹார்ட்டுக்கு தொந்தரவு இருக்குது. அந்த மனசு கொஞ்சம் நீங்கள் திடப்படுத்தணும். இப்போது பயம், இப்போ பயம் அதிகமாக இருந்தால் அந்த பயத்தினால் கூட ஹார்ட்டுக்கு தொந்தரவு இருக்குது. இப்போ பயம் அப்படின்னு பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் ரவுடி மிரட்டுறாருங்கள, இன்னைக்குள்ள இந்த காசு கட்டணும் இல்லைன்னா அவங்களை உயிர் எடுத்துரும் அப்படி மிரட்ட சொல்லணும்னா நம்மளுக்கு பயம். அந்த பயத்தினால அந்த ஹார்ட்டு கூட தொந்தரவு கொடுக்குது. அதிகமாக மெயின் ஓவராக நம்ம பயந்தாலும் இல்லை ஓவராக மனசுக்குள்ளே நம்ம எதனா ஒரு சிந்தனை எடுத்தாலும் அது ஹார்ட்டுக்கு தான் பாதிப்பு கொடுக்குது. இப்படி இந்த ஹார்ட்டுடைய பிரச்சனை இப்படி கொண்டு போகுது. இப்போ சின்ன சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டில் இப்போ மேக்ஸிமம் ஒரு மேரேஜ் ஆகிருக்கும். மேரேஜ் ஆகிட்டுருந்துச்சுன்னா இப்போ ஒரு 10-15 வருஷமாக குடும்பம் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ சடனாக அவங்க வீட்டில் கணவன் இருக்க மாட்டாங்க. அப்போ இருக்க சொல்ல பிரச்சனை மனுஷனாவும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாதிப்பாகுது. அப்போ அப்படியேப்பட்ட ஆளுங்களுக்கு இந்த ஹார்ட்டுடைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ முக்கியமாக அதிகமாக இந்த சிஸ்டம் ஹார்ட்டுடைய பிரச்சனை வர காரணமே மனசு தான். மனசு நல்லா இருந்தால் ஹார்ட்டு நல்லா இருக்கும். மனசு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஹார்ட்டு சூப்பராக இருக்கும். இதயம் நல்லா துடிப்பு நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், இதயம் அடைப்பு பிரச்சனையே இருக்காது. ரெண்டாவது சாப்பிட்ற பொருள் பார்த்தோம்னா நான்வெஜ்ஜில் வெள்ளாடு மட்டன், அந்த வெள்ளாடு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஹார்ட்டுடைய பிரச்சனையே கிடையாது. அது